உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வரும்போது 28 வயசு. 28 வயசு, எனக்கும் அதே வயசு. என்ன செய்யலாம்? 28 வயசு பொடியனால என்ன செய்யலாம் இந்த காலத்துல? 28 வயசு பொடியன்னா 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக பிரட்டியவர். ஏன் இப்பேலா? 28 வயசுல இஸ்லாத்துக்கு வந்த அந்த வீரன் தான். எல்லாம் ஒளிஞ்சு போறாங்க. எங்க? மக்கால இருந்து மதீனாவுக்கு ஒளிஞ்சு போறான். முஸ்லிம்கள் பயமே. காபீர்கள் கண்டா என்ன செய்வான்? அடிச்சிருவான், புடிச்சிருவான், சொத்துக்களை பறிச்சிருவான். ஒளிஞ்சு போறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபீர்களுடைய தலைவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ வாள் எடுத்துக்கிட்டு போனாங்க. அங்க காபீர்கள சபை எங்கெல்லாம் கூடுமோ போய் சொன்னாங்க. எப்படி வார்த்தைன்னு பாருங்க. எவனுக்கு தன்னுடைய தாய் புள்ளைய இழக்கணும் விருப்பமோ, நான் ஹிஜ்ரத் போறேன் ஆம்புலண்டா என்ன தடுத்துப்பார். எவனுக்கு பொண்டாட்டி விதவையாகணும் விருப்பமோ, நான் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறேன் ஆம்புலண்டா தடுத்துப்பாரு. எவனும் வரல, வர மாட்டான். ஷைத்தானே பயந்து ஓடுறான். இவன் வருவானா? எப்படி வாலிபன், எப்படி முஸ்லிம், இஸ்லாத்தை வழங்கின முஸ்லிம். பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா யாரும் கைப்பற்ற கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்கள் கையில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார். மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்களுடைய கையில. அபூபக்கர் மௌத்தானதுக்கு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக மாறினார். சகோதரர்களே, ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 25ஆம் ஆண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா ஹஜ்ரத் அபு உபைதாவுடைய தலைமையில் படைகளை அனுப்பி மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்பட்டு விட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பொறுப்புதாரிகள் பாதிரிமார்கள் சொன்னார்கள், அவங்களோட ஜனாதிபதி வந்தா தான் நாங்க தொரப்ப கையில கொடுப்போம். ஏனெண்டா அவங்களோட வேதத்துல இஞ்சி இல்ல, பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வரும் தலைவர் இப்படித்தான் இருப்பார். சில அடையாளங்கள் எழுதப்பட்டிருக்குது. அவங்க சொன்னா, உங்களோட தலைவர் ஜனாதிபதி கலீஃபா வந்தா தான் நாங்க தொரப்ப கொடுப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்படியான வீரன் என்றா, எந்த யுத்த காலத்துக்கும் போகாமலேயே நாட்டை கைப்பற்றுவார். அவங்களோட ஆட்சியில 7 மண்டா ஒரு வரலாறு காட்டுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு போன வரலாறு. மதீனால தான் இருப்பார். மதீனாவுல இருந்து படைகளை வழிநடத்துவார். மதீனால தான் இருப்பார். மதீனாவுல இருந்து ஈரானுக்கு சிக்னல் கொடுப்பார். எதால? போனால, வாட்ஸ்அப்பால, வைபரால, பேஸ்புக்கால, டெக்னாலஜியால, அல்லாஹ்வோட தொடர்பால. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு தேவை சகோதரர்களே, வாலிபர்களுக்கு தேவை சகோதரர்களே, டெக்னாலஜி அல்ல. வாலிபர்களுக்கு தேவை அந்த இந்த தொடர்புகள் அல்ல. முஸ்லிம்களுக்கும் வாலிபர்களுக்கும் தேவை அவனுடைய தொடர்பு. அவன் வேணும் நமக்கு, வேற யாரும் தேவையில்லை நமக்கு. மனைவி முக்கியமா? அவன் முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா? பெற்றவர் முக்கியமா? நண்பர்கள் முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா? தெளிவா சொல்லுங்க, அல்லாஹ் தான் முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்ல. இப்படி வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். அல்லாஹ் வாழ வைப்பான். அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய காரி, மிகப்பெரிய காரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஓதுறதா இருந்தா சாலிம்ட்ட போய் ஓதுங்க. சஹாபி அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம கூப்பிட்டாங்க, வா சாலிம் போவோம். கொஞ்ச நேரம் அமீருல் மூமினின் ஜனாதிபதி ஒட்டகத்துல போவார், கொஞ்ச நேரம் ஜனாதிபதி நடந்து போவார். ஏன்? ஒட்டகத்துக்கும் கஷ்டம் கொடுக்காத ஜனாதிபதி.
2 பேர் போறல்ல, ஒரு ஆள் நட, ஒரு ஆள் ஏறு, இப்படியே போகுது பிரயாணம். எங்க? மதீனாவில இருந்து பலஸ்தீனுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போகணும். எப்படி கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நம்மட வாழ்க்கை எங்க இருக்குது, நம்மட முன்னேற்றம் எங்க இருக்குது, நம்மட தொடர்பு எங்க இருக்குது, நாம என்னத்தை யோசிச்சுட்டு வாழ்றோம் உலகத்துல. இதை வழங்குறதுக்கு தான் இந்த பயான். போறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. இப்ப பலஸ்தீன் நெருங்குது. யார டேர்ன் தெரியுமா? ஜனாதிபதி நடக்கிற டேர்ன், அடிமை ஒட்டகத்துல வார டேர்ன். அடிமை சொன்னார், பலஸ்தீன் வருது, பரவாயில்ல, நான் நடந்து வாரேன், நீங்க கொஞ்சம் ஒட்டகத்துல வரலாமே. சரி, பொத்துவாயே, ஒண்ட டேர்னா நீ ஒட்டகத்துல வா, நான் நடந்துதான் வருவேன். அபூபைதா, உடுப்புலையா எங்களுக்கு கண்ணியம்? அபூபைதா வாகனத்திலையா எங்கட கண்ணியம்? அபூபைதா, இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். அபூபைதா, இந்த உமர் கேவலமானவனாக இருந்தான். இழிவாக இருந்தான், ஒன்றுமே தெரியாம இருந்தான். அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தது எதன் மூலமாக தெரியுமா? ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். இஸ்லாத்தை தந்துதான் அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். எப்படி வார்த்தை சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும், உலகத்துல வாழ்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் படிப்பினையாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். فَإِنِ ابْتَغَيْنَا الْعِزَّةَ بِغَيْرِ مَا أَعَزَّنَا اللَّهُ أَذَلَّنَا اللَّهُ. ஏ முஸ்லிம்களே, எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற எதன் மூலமாவது கண்ணியத்தை தேடுவீர்களோ அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான். இப்ப வெக்கம் வந்துட்டு, ஏன் பொம்பளை கடிச்சிட்டோமே, கன்னத்துல ரத்தம் வருது, வெக்கம் வந்துட்டு. இப்ப கண்ணுல ஒரு தாள் படுது. தாள் என்ன தாள்? குர்ஆன் வசனம். என்னது கேட்டார். அது குர்ஆன், தாங்க தர முடியாது, நீ அசுத்தமானால் குளிச்சிட்டு வந்தா தான் தருவோம். எவ்வளவு கேட்டு பார்த்தார், தரல. போய் குளிச்சிட்டு வந்து அந்த வசனத்தை எடுத்து படிச்சார். சூரா தாஹா, ஒரு வசனம். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. அல்லாஹ் சொல்றான், இன்னனி நிச்சயமாக நான், லா இலாஹ இல்லா அன என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, நான் தான் அல்லாஹ். எப்படி வசனம்? ஃபஅபுதுனி என்னை மட்டும் வணங்குங்கள், வஅகிமிஸ் ஸலா லிذிக்ரி என்னை ஞாபகப்படுத்துவதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள். படிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வெட்டுவதற்கு ஏந்தின வாள் கீழே விழுது. முகமெல்லாம் மாறுது, கல்வெல்லாம் துறப்படுது. யாரு? பயங்கரமான காஃபிர், கொடிய காஃபிர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொல்ல வந்த காஃபிர். ஒரு குர்ஆன் வசனம் 25 வருஷமா குர்ஆன் ஓதுறோமே, வட்டிய உடையது இல்லையே சகோதரர்களே. 25 வருஷமா குர்ஆன் ஓதுறோமே, நமக்கு ஏன் பொய் பேசாம இருக்கேது இல்ல? ஒரு குர்ஆன் வசனம் ஒரு காஃபிர சஹாபியாக மாத்துது, ஏன் நம்மள மாற்றம் வருது இல்ல?